PSM சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நிறையா ஆர்கனைசேஷன் வந்து ஸ்க்ரம்மை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் அவங்க ஏற்கனவே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் வந்து இந்தமாதிரி மல்டிபிள் ரிலீஸ் பேஸ்டு ஒரு அப்ரோச் மாடல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா அதுக்கும் இந்த ஸ்க்ரம்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எது பெட்டர் அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து மல்டிபிள் ரிலீஸ் பேஸ்டு ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது ஸ்ப்ரிண்ட் மாதிரி 1 வீக் ஒன்ஸ் இல்லை 2 வீக் ஒன்ஸ் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் ப்ராடக்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எது பெட்டர் தான் பார்க்க போகிறோம். இப்போ அந்த ப்ராடக்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறது பெருசு இல்லை. ஸ்க்ரம் வந்து மெயினாக 2 வேல்யூஸ் இருக்குது ஸ்க்ரம்முக்கு. அதாவது டிசிப்ளின் ஆஃப் டைம் பாக்ஸிங், அதுக்கப்புறம் ஓனர் மைண்ட் செட். இந்த ஒரு 2 வேல்யூனால தான் ஸ்க்ரம் வந்து எப்போவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க எல்லா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லேயும். இப்போ இந்த டிசிப்ளின் ஆஃப் டைம் பாக்ஸிங் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்ப்ரிண்ட் ஈவெண்ட் முடியும் போதும் ஸ்டேக் ஹோல்டர்ஸில் ரிவ்யூ பண்ணுவாங்க. அதாவது அவங்க ஒரு யூஸபிள் இன்க்ரிமெண்ட்டு அவங்களுக்கு கிடச்சோடனே அவங்க வந்து இந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன ஒரு ட்ராபேக் இருக்குது, இந்த இன்க்ரிமெண்ட்டை யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இந்த இன்க்ரிமெண்ட்டை யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்ட்டு சில ஃபீட்பேக் கிடைக்கும். அந்த ஒரு ஃபீட்பேக் வச்சு நெக்ஸ்ட் ஸ்ப்ரிண்ட் வந்து பிளான் பண்ணுவாங்க. அதாவது ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ். லாஸ்ட் ஸ்ப்ரிண்ட் ஈவெண்ட்டில் ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீவியஸ் ஸ்ப்ரிண்ட்டோட ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்ப்ரிண்ட்டை வந்து பிளான் பண்ணுறது. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் அவங்க கெயின் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுக்கு டிசிப்ளின் ஆஃப் டைம் பாக்ஸிங். இப்போ ஓனர் மைண்ட் செட்னா உங்களுக்கு ஸ்க்ரம் டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓனர்ஸ் தான். அதாவது அந்த டெவலப்பர்ஸ்லாம் ஒர்க் டிசிஷன் மேக் பண்ணுறதுல ஓனர்ஸு, ப்ராடக்ட் ஓனர் வந்து ப்ராடக்ட் டிசிஷன் மேக் பண்ணுறதுல ஓனர்ஸ். அதனால் ஓனர் மைண்ட் செட் இருக்கும். அதாவது அந்த ஒருத்தவங்களும் இப்போ நம்மளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டு இல்லாமல் ஈச் இண்டிவிஜுவல் ஆஃப் த டீம், ஸ்க்ரம் டீம் வந்து என்ன ஒரு டிசிஷன் எடுத்தாலும் கம்பைன் பண்ணி எல்லாரும் குரூப் டிஸ்கஷன் பண்ணி இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த அப்ரோச் நீட்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஓனர் மைண்ட் செட் இருக்கும். அதுதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிவிங் எம்பவர்மெண்ட் டு த ஒர்க் டிசிஷன், கிவிங் எம்பவர்மெண்ட் டு த ப்ராடக்ட் டிசிஷன், அந்தமாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதனால தான் ஸ்க்ரம்மை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ ஸ்க்ரம்மை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஜஸ்ட் ப்ரஷ் அப் மாதிரி சொல்லிடுறேன். 3 ரோல்ஸ், 3 ஆர்டிஃபேக்ட்ஸ், 3 பில்லர்ஸ், 5 ஈவெண்ட்ஸ். இதில் என்னென்னே தெரியலனா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் ரெஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.